மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 26/8/2021 கரண்ட் அஃபேர்ஸ். மருத்துவ படிப்பிற்கான இடஒதுக்கீடு ஓபிசிக்கான இடஒதுக்கீடு 27% சரியானது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. மருத்துவ படிப்பில் பொறுத்தளவில் எஸ்டிக்கு 7.5%, எஸ்சிக்கு 15%, ஓபிசிக்கு 27%, இடபிள்யூஎஸ் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% வழங்கப்படுகிறது. இதில் எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனுக்கு வழங்கப்படக்கூடிய 10% உச்சநீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி தான் வழங்கப்படணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகத்தின் தியாக தீபங்கள் அந்த வரிசையில் வாவேசு ஐயரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. வழக்கறிஞராக பணிபுரிந்தவர். பாரிஸ்டர் பட்டம் பெறதுக்காக லண்டன் சென்று படித்து அப்பட்டத்தை பெறக்கூடிய சூழலில் மன்னருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாக நடப்பேன்னு சொல்லி உறுதிமொழி ஏற்க மறுத்து அப்பட்டத்தை துறந்தவர். இங்கே இந்தியாவை பொறுத்தளவில் திலகரோட வழியில் தீவிரவாத இயக்கத்தில் முன்னெடுத்து சென்ற ஒரு நபர். அடுத்ததாக இவரை பற்றி என்னென்ன இதழ்கள் எழுதியிருக்கார். இவர் இலக்கியத்திலையும் பல விதமான சாதனைகள் செஞ்சுருக்கார். சிறுகதை முதற்கொண்டு எல்லா விதமான இதுலேயும் பங்கெடுத்திருக்காரு. ஸோ அவரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மாநிலங்களுக்கு தவறான நோக்குடன் பதிவு செய்யப்படக்கூடிய வழக்குகள். இப்போது அரசியல் காழ்ப்புணர்வு காரணமாக ஒரு நபர் இன்னொரு ஆட்சியில் இன்னொரு எதிர்க்கட்சி தலைவர் மீதோ அல்லது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் மீதோ பதியக்கூடிய வழக்குகள் பின்னாளில் அது தவறான நோக்கோடு பதியப்பட்ட வழக்கு அப்படின்னு தெரிய வரும் பொழுது மாநில அரசானது உயர்நீதிமன்றத்தோட வழிகாட்டுதலின்படி அந்த வழக்குகளை வாபஸ் பெறலாம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அமெரிக்காவோட தலா வருமானம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. அமெரிக்கா தலா வருமானத்தில் இந்திய வம்சாவளியினர் தான் முன்னணியில் இருக்காங்க. அமெரிக்கர்களை விட முன்னணியில் இருக்காங்க. ஏறத்தாழ $1.23 லட்சம் ஆண்டு வருமானமாக சம்பாதிக்கிறாங்க, குடும்ப வருவாய். அதே மாதிரி கல்லூரி பட்டதாரிகள்லையும் அதிகளவு இருக்காங்க. வெளிநாடுகளிலிருந்து அமெரிக்கா குடியேறக்கூடிய நபர்கள் அதிகளவு குடியேறக்கூடியது இந்தியர்கள் தான். H1B விசா அடிப்படையிலும் சரி அல்லது கல்விக்கான விசா அடிப்படையிலும் சரி எல்லா விதத்துலேயுமே இந்தியர்கள். இப்போது கொரோனா காலத்தில் கூட 55,000 இந்திய மாணவர்கள் அமெரிக்காவில் மேற்படிப்புக்காக சென்றிருக்காங்க. வளர்ச்சியறக்கூடிய இனக்குழுக்கள் இல்லை, பெரிய இனக்குழுக்களில் ஆசிரியர்கள் தான் முன்னணியில் இருக்காங்க. அதில் சீனர்கள் உட்பட ஆசிரியர்கள் முன்னணியில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக ஜம்மு காஷ்மீர் ஜீனாப் நதி திட்டத்துக்கு நீர்மின் திட்டத்துக்கு பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. அது சிந்து நதி திட்டத்தில் வராது. 1960 மேற்கொள்ளப்பட்ட சிந்து நதிநீர் பகிர்வு திட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பட் அந்த திட்டம் அந்த திட்டத்தின் அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இந்தியா சொல்லியிருக்கு. ஸோ இந்த நீர்மின் திட்டம் எங்கே இருக்குது, இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு எது, எவ்வளோ மெகாவாட்டு, இது எல்லாமே இது கேள்வியாக இருக்கலாம். சரியா? அடுத்ததாக தலிபான்களுடன் சீனா பேச்சுவார்த்தை தொடங்கியிருக்காங்க. தலிபான்கள் காபூலை கைப்பற்றி ஆப்கானிஸ்தானை முழுமையாக ஆக்கிரமித்த பின் அதை முதலாக அங்கீகரித்த நாடு பெரிய நாடு சீனா தான், வல்லரசு நாடு. இன்னும் வேறு எந்த நாடுகளும் அதை அங்கீகரிக்கலை. ஸோ அவங்க பேச்சுவார்த்தையை துவக்கியிருக்காங்க. பொருளாதார மண்டலங்களை, சிறப்பு பொருளாதார மண்டலங்களை ஆப்கானிஸ்தானில் உருவாக்குவது தான் சீனாவோட இலக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அவங்க ஃபஸ்ட்டு அதை முன்னாடி செஞ்சுட்ருக்காங்க. அடுத்தது ஹிந்து பேப்பரில் ஜீரோ எமிஷன், இந்த பசுமை இல்லா வாயுக்கள் அது தொடர்பான கட்டுரை வெளியே இருக்குது. அதில் குறிப்பாக விரைவாக பருவநிலை மாற்றத்தை சமாளிக்கணும் அப்படின்னா ஜீரோ எமிஷன் அப்படிங்கிற நிலையை கொண்டு வரணும் அப்படிங்கிறது அதோட தாட். சரி இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கான்செப்ட் என்னென்ன அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னா என்னென்னா, மனிதனால் உருவாக்கப்படக்கூடிய அனைத்து க்ரீன் ஹவுஸ் கேஸஸும் வாயுமண்டலத்திலிருந்து ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றி நீக்கப்படணும். இப்போ உதாரணமாக ஒரு கண்ட்ரி கார்பன் டை ஆக்சைடு 10% அட்மாஸ்பியரில் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த 10% எடுக்கக்கூடிய முறை ஒன்று கார்பன் டை ஆக்சைடை காற்றிலிருந்து பிரித்து கடலுக்குள்ளே செலுத்துறது, அல்லது அதிகமான மரங்களை நட்டு அந்த 10% எடுத்துறது. இந்த முறைகளுக்கு பேர் கார்பன் சிங்க் அப்படின்னு பேர். கார்பனை எடுத்தல், பிரித்தல்.
ஸோ இப்போ மரங்களை நட்டி அந்த 10% கார்பன் டை ஆக்சைடை வந்து ரிமூவ் பண்ணிடுறாங்க அப்படின்னா அவங்க வெளியிட்டது வந்து 10%, அதே மாதிரி காற்றிலிருந்து பிரித்தெடுத்தது 10%. ஸோ இட்ஸ் கால்ட் எஸ் நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக நெகட்டிவ் எமிஷன் அப்படின்னு என்னென்னா, ஒரு நாடு உற்பத்தியில் 10% க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வெளியிடுறாங்க, வாயுமண்டலத்தில் கலக்குது. அதே சமயம் தன்னுடைய தொழில்நுட்ப முறைகளில் வாயுவிலிருந்து பிரிக்கக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸோட சதவீதம் வந்து 12% இருக்கும் பட்சத்தில், அதாவது 2% கூட எடுத்துடுறாங்க. இட்ஸ் வந்து நெகட்டிவ் எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போது எமிஷன் எப்படி கண்காணிக்கப்படுது அப்படின்னா, சதவீதத்தின் மட்டுமல்லாமல் பர் கேபிட்டா எமிஷன் அப்படின்னு கணக்கிடப்படுது. பர் கேபிட்டா எமிஷன்னா என்னென்னா, மொத்த எமிஷன் எவ்வளோ டன் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து வெளியிடப்படுது, அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அந்த நாட்டோட மொத்த மக்கள் தொகை, அப்படி அந்த டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய மதிப்பு தான் பர் கேபிட்டா இன்கம் அப்படின்னு சொல்கிறோம். பர் கேபிட்டா எமிஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்கமில் எமிஷன். அந்த பர் கேபிட்டா எமிஷனை பொறுத்தளவில் பார்த்தா அதிக அளவில் இருக்கக்கூடிய நாடு வந்து அமெரிக்கா, 15.52 டன்ஸு. சீனா வந்து 7.38 டன்ஸ். இந்தியா வந்து 1.91 டன் பர் கேபிட்டா எமிஷன். ஆனால் சதவீதத்தின் அடிப்படையில் பார்க்குற போது உலகில் அதிக அளவு க்ரீன் ஹவுஸ் கேஸஸை வெளியிடக்கூடிய நாடு சீனா, 26% வெளியிடுது. மொத்த 100% க்ரீன் ஹவுஸ் கேஸ் கலக்குதுன்னா அதில் 26% வந்து சீனா. அதுக்கடுத்து அமெரிக்கா 15%, அதுக்கடுத்து இந்தியா 7%. ஸோ இந்த நெட் ஜீரோ எமிஷன் அப்படிங்கிறத 2050க்குள்ளே கட்டாயமாக எல்லா நாடுகளும் ஏதேனும் ஒரு முறையை பின்பற்றி அமல்படுத்தி ஆகணும். அப்படி இல்லாட்டி 2100 இது ஒரு பெரிய விளைவை தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக சுஜலாம் திட்டம். சுஜலாம் திட்டம் அப்படிங்கிறது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி அவங்களால அமல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம். சுஜலாம் அப்படின்னா வாட்டர். ஸோ இதில் கழிவுநீர் வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வந்து கழிவுநீரை வந்து கிரே வாட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வாட்டரை நேரடியாக ஏதேனும் குளங்கள்லேயோ ஆறுகள்லேயோ கலக்கும் பொழுது அது பெரிய அளவில் ஒரு மாசை உருவாக்குது. அதே மாதிரி வாட்டர் கிளாகிங், நீர் தேங்குதல், இந்த மாதிரிலாம் ஏற்படுது. அப்போது இந்த சாலிடு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஸ்வச் பாரத்தில் நம்ம மேற்கொண்டோம். ஸ்வச் பாரத் திட்டத்தின் கீழே டெஃபிகேஷன் ஃப்ரீ, ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய நாடு முழுவதும் கழிப்பிடங்கள் கட்டுதல், எல்லா வீடுதோறும் கழிப்பிடங்களை கட்டி ஓப்பன் டெஃபிகேஷன், பொது வழியில் வந்து கழிப்பிடம் கழிப்பதை வந்து தடை நிறுத்தணும் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தோட நோக்கம். ஸோ அதில் வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டோட திட்டத்தை வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த சுஜலாம் திட்டம் அப்படிங்கிறது என்னென்னா வாட்டர் மேனேஜ்மெண்ட், கிரே வாட்டர் மேனேஜ்மெண்ட்டோட திட்டம். அதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்படி வந்து சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வந்து தனித்தனியாக கழிப்பறைகள் கட்டப்பட்டதோ அதே மாதிரி ஒவ்வொரு வீடுகள்லேருந்தும் வெளியேறக்கூடிய கிரே வாட்டர்ஸ், அந்த சீவேஜ் வாட்டர் அல்லது கழிவு நீரை வந்து ஷாக் பிட்ஸ், ஒரு சின்னதாக ஒரு குழி மாதிரி அந்த பிட் தோண்டி அதுக்குள்ளே விட்டு அதை சுத்திகரித்து அதுக்கப்புறம் தான் அதில் இருக்கக்கூடிய எல்லாம் சுத்திகரிப்பாகி அதில் இருக்கக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட கழிவு நீர் தான் வந்து வெளியில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒன்றில் கலக்கணும். நேரடியாக ஆறுகள்லேயோ குளங்கள்லேயோ அந்த கழிவு நீர் விடக்கூடாது அப்படிங்கிற அந்த திட்டம். அதன் அடிப்படையில் 10 லட்சம் ஷாக் பிட்ஸு இந்தியா முழுக்க 100 நாட்களுக்குள், அடுத்து வரக்கூடிய 100 நாட்களுக்குள் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கு. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து இது எதில் கொண்டு வராங்க அப்படின்னா ஸ்வச் பாரத் மிஷனில் தான் கொண்டு வராங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ, அது முடிஞ்சிருச்சு. இது செகண்ட் ஃபேஸாக ஓப்பன் டெஃபிகேஷன் ஃப்ரீ ப்ளஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. அடுத்ததாக இந்திரா சகாயினி கேஸ் வெர்சஸ் இந்தியா யூனியன் ஆஃப் இந்தியா. இது வந்து அடிக்கடி இப்போ இந்த இடஒதுக்கீடு பிரச்சனையில் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம். ஸோ இந்த கேஸோட முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஓபிசிக்கு இடஒதுக்கீடு 27% கொடுக்குறோம். இப்போ கொடுக்குறோம் இல்லையா, அது கொடுக்குறப்போ
27% இடஒதுக்கீட்டில் கிரிமி லேயர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் 1992 இந்த கேஸனோட இந்திரா சகாயினி கேஸின் அடிப்படையில் தான் உச்சநீதிமன்றம் உருவாக்குச்சு. தட் மீன்ஸ் வெல் ஆஃப் எமாங் த பிசிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வெல் ஆஃப் நல்ல தெளிவாக இருக்கக்கூடிய, வசதியாக இருக்கக்கூடிய, சோசியலி பேக்வேர்ட்லி அண்டு எக்கனாமிக்கலி இது எல்லாத்துலேயுமே வந்து ஃபார்வேர்டாக இருக்கக்கூடியவங்க, பேக்வேர்ட் கம்யூனிட்டி, சோசியலியும் எக்கனாமிக்கலியும் ஃபார்வேர்டாக இருக்கக்கூடியவங்க வந்து இதிலிருந்து ரிசர்வேஷன்லாம் அவங்களுக்கு அளிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய தான் கிரிமி லேயர் அப்படிங்கிற முறை கொண்டு வரப்பட்டது. இந்த கேஸுக்கு இன்னொரு பேர் என்ன, மண்டல் கமிஷன் கேஸ்னு பேர். ஏன்னா மண்டல் கமிஷன் அமல்படுத்தப்பட்டு தான் இந்த கேஸ் வந்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இதில் சமீபத்தில் ஹரியானாவில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பில், ஹரியானா கேஸ் ஆர்டர் தொடர்பாக வழங்கப்பட்ட தீர்ப்பில் வெறுமனே எக்கனாமிக்கலி பேக்வேர்டு இருந்தால் மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்க வந்து சோசியலியும் பேக்வேர்டாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு தான் வழங்கணும். ஸோ எக்கனாமிக்கலி டெவலப்பாக இருக்க மாதிரி இருந்தாலும் சோசியலி அவங்க பேக்வேர்டாக அவங்க இருக்கக்கூடிய இடம் இதெல்லாம் வந்து சோசியலி பேக்வேர்டாக இருந்துச்சுன்னா, சமூக அந்தஸ்து அவங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இடஒதுக்கீடை வழங்கணும், வெறுமனே எக்கனாமிக் அடிப்படையில் மட்டும் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நேஷ்னல் மானிட்டைசேஷன் பிளான் NMP. இந்த திட்டம் வந்து மத்திய மாநில அரசுகள், குறிப்பாக மத்திய அரசோட சொத்துக்களை தனியார் மூலமாக நிர்வகித்து அவங்க மூலமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி வருவாயை பெருக்குதல் அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்போது எதிர்க்கட்சிகளோட விமர்சனத்துக்குள்ளானது, பலர் வந்து நாட்டுகளோட சொத்துக்களை விற்கிறாங்க மத்திய அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதில் மத்திய அரசு கொடுக்கப்பட்ட விளக்கம் என்னென்னா, இந்த சொத்துக்கள் எக்காரணம் கொண்டும் யாருக்கும் கைமாற்றப்படாது, அந்த இடத்தோட ஹோல்டிங்ஸ் ஃபுல்லாகவே மத்திய அரசு கிட்ட மட்டும்தான் இருக்கும். அதில் ஏதேனும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஏற்படுத்தி, ஒரு கட்டுமானத்தை ஏற்படுத்தி அதில் வந்து வருவாயை பெருக்கக்கூடியதுக்கு தனியார் பங்களிப்பு கொடுக்கப்படும். இதுவும் 4 வருஷத்துக்கு தான். குறிப்பாக இந்த திட்டம் வந்து NIP, நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பைப்லைன், NIP அப்படின்னு சொல்லி சுதந்திர தினத்தப்போ இந்திய பிரதமர் அறிவித்தார். 111 லட்சம் கோடியில் 5 வருஷத்தில் இந்தியாவோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸை டெவலப் பண்ணுறது அந்த திட்டத்தில் ஒரு பகுதி இது. வெறுமனே 111 லட்சம் கோடியை மத்திய அரசினால் மட்டும் திரட்ட முடியாது, மத்திய அரசினால் மட்டும் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அங்கே தனியாரோட பங்களிப்பு, தனியார் பொதுமக்கள் இவங்களோட பங்களிப்பு அவசியம். இதன் அடிப்படையில் நேஷ்னல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்காக தனியார் மக்களிடமிருந்து கூட நிதியை பெற்று ஒரு ஃபண்டு உருவாக்க போகிறாங்க. அந்த ஃபண்டு அடிப்படையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ஃபண்டு எப்படி டெவலப் ஆகும்னா, இது எந்த அளவுக்கு வருவாயை கொடுக்குதோ அந்த அளவுக்கு அதில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து லாபத்தை பொறுத்து பங்கு பிரித்து தரப்படும். ஸோ அந்த பங்குகள் அமைப்பதற்காக, பெறுவதற்காக இதெல்லாம் ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு ஒரு குழு அமைச்சிருக்காங்க. அது இன்னும் அமைக்க போகிறாங்க, அதை பற்றி இன்னும் முழுமையான இது வரல. ஸோ ஃபஸ்ட் நேஷ்னல் மானிட்டைசேஷன் பிளான் அப்படின்னு என்னென்னா, இப்போ நாடு முழுக்க மத்திய அரசோட இடங்களோ அரசு நிலங்கள் இருக்கும். அந்த நிலங்கள் வெறும் நிலங்களாக இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ அதிலிருந்து நமக்கு வருவாய் கிடைக்காது. அப்போ அந்த இடங்களை வேறு எப்படி யூஸ் பண்ணலாம்? இப்போ 4 வருஷத்துக்கு ஒருத்தர் வந்து அந்த இடத்துல கடையாக பில்ட் பண்ணுறாரு அல்லது ஏதோ ஒன்று பண்ணி அந்த இடத்துல வருவாய் பெருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு அரசுக்கு தேவையான வாடகையாகவோ அல்லது அவர்கிட்ட வேறு ஏதேனும் விதமாகவோ வசூலிக்க திட்டமிட்டிருக்காங்க. ஆனால் அவருக்கான அந்த இது வந்து மதிப்பீடு வந்து 4 வருஷம்தான். அந்த கடையை உருவாக்குறாருன்னு வச்சுக்கோங்க, அந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, இடம் எப்போவுமே மத்திய அரசுனா மத்திய அரசு கிட்ட தான் இருக்கும், அதை அந்த தனியாருக்கு மாற்றப்படாது. ஸோ இந்த ஒரு சூழலில் நாடு முழுக்க இதை உருவாக்குறாங்க. ரெண்டாவது இது என்னென்னா, 6 லட்சம் கோடி இதில் வந்து மூலதனத்தை பெருக்க முடிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்ஸ். வாட் இஸ் அ ப்ரௌன் ஃபீல்டு ஃபீல்டு அப்படின்னா 2 இருக்குது. ஒன்று க்ரீன் ஃபீல்டு அல்லது ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். க்ரீன் ஃபீல்டுனா என்னென்னா, ஃபஸ்ட்டு டைம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, பிளேஸு எல்லாமே ஃபஸ்ட்டு அப்படின்னா இட்ஸ் கால்ட் அஸ் அ க்ரீன் ஃபீல்டு, பசுமை களம். ப்ரௌன் ஃபீல்டு அப்படின்னா ஆல்ரெடி சம் ப்ராஜெக்ட் வந்து அங்கே எக்ஸிட் ஆகிருக்கும். சம் ப்ராஜெக்ட்னால் எக்ஸிட் ஆகிருக்குன்னா என்னது, இப்போ உதாரணமாக ஒரு பஸ் ஸ்டாண்டு அங்கே கட்டியிருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் இந்த இடம் இருக்கலாம். ஸோ பாதி அங்கே ஏற்கனவே முடிஞ்சிருக்கும் அந்த திட்டம்.
மீதமுள்ள இதில் தான் வந்து இவங்க பங்கெடுப்பாங்க. ஸோ இட்ஸ் கால்ட் அஸ் அ ப்ரௌன் ஃபீல்டு ப்ராஜெக்ட்னு பேர். குறிப்பாக இது முழுக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் தான். அதே மாதிரி இந்த திட்டத்தில் முதலீடு செய்கிறதுக்கு எஃப்டிஐ நாட் ஒன்லி இண்டியன்ஸ், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து அலோவ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இண்டஸ்ட்ரி 4.0. இண்டஸ்ட்ரி 4.0 அப்படிங்கிறது நம்மளுடைய எம்எஸ்எம்இயில் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. எம்எஸ்எம்இனா என்ன? மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ், பேக்போன் ஆஃப் இந்தியன் எக்கானமி. 90%, 95% இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ் வந்து எம்எஸ்எம்இயில் தான் வரும். 5% தான், மிச்சக்கூடிய 5% தான் மிகப்பெரிய நிறுவனங்களாக இருக்கும். சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், இது எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்எஸ்எம்இ வந்து ப்ரொடக்ஷனை பொறுத்தளவில் இந்தியாவோட ஒட்டுமொத்த ப்ரொடக்ஷனில் 45% எம்எஸ்எம்இ தான் பண்ணுறாங்க. வேலைவாய்ப்பு 40% வழங்குது. இந்தியாவோட மொத்த வேலைவாய்ப்பில் 40% வழங்குது. இந்தியாவோட ஜிடிபியை பொறுத்தளவில் 30% ஜிடிபி வந்து எம்எஸ்எம்இயால் உருவாக்கப்படுது. மொத்த ஏற்றுமதியில் 50% வந்து எம்எஸ்எம்இயில் உற்பத்தி செய்யப்படக்கூடியது. ஸோ இந்த எம்எஸ்எம்இயில் 4.0 அப்படிங்கிறக்கூடிய இண்டஸ்ட்ரி 4.0ங்கிற திட்டத்தை கொண்டு வரணுங்கிறாங்க. வாட் இஸ் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படின்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போது இருக்கிறது வந்து 3rd ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்லேருந்து வந்தோம்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் அப்படிங்கிறது வந்து வாட்டர் ஸ்டீம் பவர் ஃபஸ்ட்டில். 2வது வந்து எலக்ட்ரிக் பவர் மட்டும், மின்சாரத்தை மட்டும் பயன்படுத்தி இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ். 3வது இண்டஸ்ட்ரீஸ் வந்து எலக்ட்ரானிக்ஸ், மின்னணு பொருட்கள், அதுபோக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டரை பயன்படுத்தி, அதுபோக ஆட்டோமேஷன், தானாகவே வேலை செய்யக்கூடிய இயந்திரங்கள், இதெல்லாம் வந்து 3rd ஜென்ரேஷன். அடுத்து வரக்கூடிய 4th ஜென்ரேஷனுங்கிறது இந்த 3rd ஜென்ரேஷன் இண்டஸ்ட்ரியோட டிஜிட்டல் ரெவல்யூஷன். முழுக்க டேட்டா அனலைசேஷன், அதுக்கேற்ற மாதிரி அதிலேயே வந்து தானே ஆட்டோமேஷன் உற்பத்தி, அது முழுக்க டிஜிட்டல் கட்டுப்பாட்டில் இயங்குச்சுன்னா அது வந்து 4.0 இண்டஸ்ட்ரி 4.0. ஸோ அந்த ஒரு தொழில்நுட்பத்தை வந்து எம்எஸ்எம்இயில் கொண்டு வரணும் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம கேள்வி இதில் என்ன இருக்கலாம் அப்படின்னா, இண்டஸ்ட்ரி 4.0னா என்னென்ன இருக்கலாம்? இண்டஸ்ட்ரி 4.0 சிம்பிளி டிஜிட்டல் இண்டஸ்ட்ரி, அதுதான் அதில் முக்கியமான பாயிண்ட்டு. இதில் வந்து ஆட்டோமேஷன் இருக்கும், இன்டர் கனெக்டிவிட்டி ஆஃப் டேட்டா எக்ஸ்சேஞ்ச் இருக்கும், மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜிஸ் வந்து ஹை லெவலில் இருக்கும், உயர்ந்த தயாரிப்பு தொழில்நுட்பம். இது எல்லாத்தோட முக்கியமான நோக்கம் அல்லது இலக்கு என்னவாக இருக்கும்னா உற்பத்தியை அதிகரிப்பது. அடுத்ததாக கரும்புக்கான குறைந்தபட்ச விலை, கொள்முதல் விலை வந்து எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ் வந்து உயர்த்தப்பட்டிருக்கு. மத்திய அரசால் உயர்த்தப்பட்டிருக்கு. இந்த மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு குரூப் 1 கொஸ்டினுக்கு முக்கியமான குரூப் 1 கொஸ்டின். அது ரொம்ப சிம்பிளாக நம்ம ப்ரிலிமினரியில் எப்படி கேட்கலான்னா, எம்எஸ்பி எப்போ அறிவிப்பாங்க, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை எப்பொழுது அறிவிக்கப்படும் அப்படின்னா, குறைந்தபட்ச ஆதரவு விலை வந்து விதைப்பு காலத்தில் ஒரு விவசாயி விதைக்க போகிறார் அப்படின்னா அவருக்கு வந்து என்ன விலை இருக்குன்னு தெரியாது. அப்போது அவரால் ஒரு ஆர்வத்தோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஏக்கரில் பண்ணுறாருன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணி, அது ஒரு தொழிலாக பார்த்தோம்னா இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதிலிருந்து எடுத்து அறுவடைக்கு அப்புறம் தான் அவருக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும். தன்னோட உழைப்பை, பணத்தை எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறார். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும். இந்த விலைக்கு கட்டாயமாக நாங்கள் வாங்கிக்குவோம் அப்படின்னா அவர் அந்த தொழிலில் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபடுவார். அதனால தான் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட்டிங் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை, அது விதைக்கிறப்ப கொடுப்பாங்க. கொள்முதல் விலை, ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரைஸ் அல்லது பர்ச்சேஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அறுவடைக்கு அப்புறம் சொல்கிறது. இது கட்டாயமாக எம்எஸ்பியை விட அதிகமாக இருக்கும் கொள்முதல் விலை அப்படிங்கிறது. கொள்முதல் விலைக்கு அப்புறம் வழங்கல் விலை அப்படிங்கிறது. வழங்கல் விலைங்கிறது அரசு வாங்கி வெளியில் மார்க்கெட்டுக்கு விற்கிறது. இது எல்லாமே ஒன்றை விட அதிகமாக இருக்கும். அரசு வந்து வெளியில் விற்கிறதுக்கு மட்டும் இல்லை, பிடிஎஸ் ஸ்கீம்,
பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம், அதற்காக கொள்முதல் செஞ்சு வச்சுக்கும். இப்போல்லாம் வந்து அரிசியெல்லாம் அந்தந்த மாவட்டங்களில் எங்கே கொள்முதல் பண்ணுறாங்களோ அந்த மாவட்டத்துக்கே அரிசி அது. அப்போ அந்தந்த மாவட்டத்தில் அரிசி பர்ச்சேஸ் பண்ணுறப்போ ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பார்த்து பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது அந்த பிடிஎஸில் அந்த சிவில் சப்ளைஸ் இருக்கக்கூடிய அதிகாரிகள் அவங்க வந்து கரெக்டாக பார்த்து பண்ணுவாங்க. ஏன்னா திருப்பியும் அது அரிசியாகி அந்த மாவட்டத்துக்கே தான் வரும், ரேஷன் கடையில் கொடுப்பாங்க. ஸோ கரும்புக்கான கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. ஒரு டன்னுக்கு ஒரு குவிண்டாலுக்கு எவ்வளோ அப்படின்னு உயர்த்தியிருக்காங்க. இந்த எம்எஸ்பியில் முக்கியமாக ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, மித்த எல்லா கொள்முதல் விலையுமே வந்து நேரடியாக விவசாயிகளுக்கே வழங்கப்படும். கரும்புக்கு மட்டும் கரும்பை கொள்முதல் பண்ணுறது யாருன்னா கம்பெனிஸ், மில்ஸ், அரவைக்கு எடுக்கக்கூடிய மில்லுக்கு தான். ஸோ அந்த மில்லுகளுக்கு வழங்கப்பட்டு மில்களிலிருந்து விவசாயிக்கு வழங்கப்படும். அந்த மில்கள் மூலமாக விவசாயிக்கு வழங்கப்படக்கூடிய ப்ரைஸ்க்கு பேர் என்னென்னா ஃபேர் ரெனுமரேஷன் ப்ரைஸ், எஃப்ஆர்பின்னு பேர். ஸோ இந்த எஃப்ஆர்பி அப்படிங்கிற சிஸ்டம் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கரும்புக்கு மட்டும்தான் காணப்படும். இதனால் 5 லட்சம் கோடி கரும்பு விவசாயிகள் வந்து பயன்பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரும்பு விவசாயத்தை பொறுத்தளவில் யூபி தான் வந்து இந்தியாவில் அதிக அளவு கரும்பு தயாரிக்கக்கூடியது. சுகர் கேன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம். சுகர் கேன் பவுல் ஆஃப் வேர்ல்டு வந்து கியூபா. இந்தியாவை பொறுத்தளவில் யூபி, பஞ்சாப், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடோட கரும்புலன்னா கரும்பில் சாறு, இந்த சுக்ரோஸ் லெவல், அந்த சுக்ரோஸ் கண்டென்ட் வந்து கூட இருக்கக்கூடிய கரும்பு எது இந்தியாவிலே அப்படின்னா அது வந்து தமிழ்நாடு. கரும்பு ஆராய்ச்சி நிலையம் வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ கரும்பு வந்து ஒரு காரிஃப் கிராப். காரிஃப் மாதத்தில் தென்மேற்கு பருவமழை காலம். காரிஃப் கிராப்னா என்ன, நம்ம சீசனை வந்து 2ஆக பிரிக்கலாம், காரிஃப், ரபி. காரிஃப்னா ஏப்ரல்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய சீசன் ஃபுல்லாக காரிஃப். அடுத்தது அக்டோபர்லேருந்து மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய பீரியட் ரபி அப்படின்னு பிடிக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை ஒட்டி போடக்கூடிய க்ராப்பு. அதனால் இது ஒரு காரிஃப் கிராப், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விலை கொள்முதலை பரிந்துரைக்கூடிய அமைப்பு எதுன்னா சிஎஸ்சிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரைஸ். இது 1965 அமைக்கப்பட்டது. இதுதான் வந்து எக்கனாமிக் கமிட்டி, இந்தியாவோட எக்கனாமிக் கமிட்டிக்கு, எக்கனாமிக் கவுன்சில் அல்லது எக்கனாமிக் கமிட்டிக்கு வந்து அறிவுரை வழங்கக்கூடிய அமைப்பு. இந்த சிஎஸ்சிபியோட பரிந்துரையின் அடிப்படையில் தான் விலை உயர்த்தப்படும். அந்த எக்கனாமிக் கமிட்டி அதற்கு தலைவர் யாருன்னா பிரைம் மினிஸ்டர். ஓகே, தேங்க்யூ.